பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உதறி தள்ளிவிட்டு எழும்புங்கள். ஆதார வசனம் ஏசாயா 60 முதல் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கிருபை பெற்ற மக்களே, ஒரு அற்புதமான வாக்கு ஏசாயா 30 வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது என்ன வசனம்? இப்படி சொல்கிறது, ஆனாலும் உங்களுக்கு இரங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த ஆனாலும் தான் ரொம்ப முக்கியம். என்ன ஆனாலும்? அதற்கு முன்னாடி இருக்க வசனங்களெல்லாம் வாசித்து பாருங்கள். எங்களுக்கு இது முடியாது, நாங்கள் அப்படி ஆகிவிடுவோம், நாங்கள் இப்படி ஆகிவிடுவோம் என்று அவர்கள் புலம்புகிறார்கள். அதற்கு இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எழும்புவார், அவர் நீதி செய்வார், உங்களுக்கு காத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் இதை எங்கள் இந்த முறுமுறுப்பை விட வேண்டும் என்பது போல இந்த வாக்கு சொல்கிறது. நம்மையும் விசாரிப்பார், நமக்கு வேண்டுமென்றே தீங்கு செய்கிறவர்களையும் விசாரிப்பார், பதில் செய்வார். இந்த விசாரணையிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. அவருக்கு நாம் காத்திருக்கிறோம். நல்லது, நாம் பாக்கியவான்கள். ஒரு நாளும் ஏமாந்து போக மாட்டோம், வெட்கப்பட்டு போக மாட்டோம். இதை எழுதி வைத்து கொள்ளுங்கள். பதில் பெற்று உயர்வு பெற்று இவருடைய பொறுமை மகா பெரியது என்ற பாராட்டோடு பிரகாசம் அடைவோம். இது 100% உறுதி. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சின்ன ஓமானம் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். ஒரு கழுதை தெரியாமல் குழிக்குள் விழுந்து விட்டது. கத்துகிறது, யாராவது வந்து நம்ம மேலே தூக்கி விட மாட்டார்களா என்று. யாரும் தூக்கி விடவில்லை. இந்த கழுதை கத்திக்கிட்டே இருக்குது, சாகட்டும், இந்த கத்தலை யார் கேட்கறது என்று அவன் ஒரு மம்முட்டி எடுத்துக்கூடாது. ஒரு மம்முட்டி மண்ணை தூக்கி மேலே மூடுகிறார்கள், வீசி எறிகிறார்கள். அந்த மம்முட்டி மண் மேலே விழுந்த உடனே இந்த கழுதை ஒரு தன்னுடைய உடம்பை ஒரு குலுக்குகிறது. மண் கீழே விழுகிறது, அது மேலே ஏறி நிற்கிறது. மறுபடி குலுக்குகிறது. அவங்களும் நிறுத்தவே இல்லை, அள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இதுவும் தன் மேல் விழுந்த மண்ணை உதறிவிட்டு அது மேல் ஏறி நின்று கொஞ்ச நேரத்தில் அழகாக வெளியே வந்து விடுகிறார். ஹல்லேலூயா! இப்படித்தாங்க நம்ம இருக்கணும். இந்த காத்திருக்கும் போது என்ன செய்கிறோம் என்பதை பரலோகம் கணக்கிடுகிறது. எதையாவது அடையாளத்தை கர்த்தர் காட்டட்டும் என்றோ, இல்லை இப்படியே என்னை சொல்லாலும் காரியத்தாலும் கீழே தள்ளுகிறார்களே, இதுக்கு கர்த்தர் பதில் செய்யட்டும், அப்புறம் செய்கிறேன் என்று படுத்து அமுக்கத்தில் இருந்தால் கர்த்தர் ஒன்று செய்ய மாட்டார். உபத்திரம் உண்டு, ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றல்லவா சொல்கிறார். கழுதைக்கு மண்ணை உதிரி போட்டுவிட்டு அதன் மீது ஏறி நில் என்று யாராவது சொன்னார்களா? யாரும் சொல்லவில்லை. நமக்கு சொல்லுகிறார், தூசியை தட்டிவிட்டு எழும்பு. யார் என்ன சொன்னா என்ன, அதை நீ எல்லாம் ஒரு பொருட்படுத்தாது. தட்டிவிடு, உதறிவிடு, இடப்புறம் வலப்புறம் தள்ளிவிடு என்கிறார். அப்போஸ்தலர் 28 3-6 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரிந்தது தான். கடலுக்கு சமுத்திரக்கு தப்பி எல்லாரும் நீந்தி ஒரு கரை சேருகிறார்கள். அந்த தீவின் பேர் மெலித்தா. எல்லாம் குளிர் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த தீவார்கள் இவர்களுக்கு, தீவில் உள்ளவர்கள் மிகவும் சலுகை செய்கிறார்கள், அன்போடு வரவேற்கிறார்கள். எல்லாரும் குளிருக்காக என்ன பண்ணுகிறார்கள்? தீ போட்டு அனல் மூட்டி எல்லாரும் குளிர் காய்கிறார்கள். முதல்ல அவசியம் இதுதானே, குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். பவுல் சில விறகுகளை பொறுக்கி அந்த அக்கினியில் போடுகிறான். அப்பொழுது ஒரு விரியன் பாம்பு அவன் கையை கவ்விக்கொண்டது. 276 பேர் மொத்தம். அது பவுலை மட்டும்தான் பிடிக்குது, மற்ற யாரையும் ஒன்றும் செய்யலை. எல்லாரும் ஐயோ, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி இங்கே பாம்பு பிடித்து கொண்டது, இவன் கொலபாதகம், அதனால்தான் இவனை மட்டும் கவ்வுகிறது என்று தீவார் நினைக்கிறார்கள். பவுல் என்ன செய்தான்? அந்த பாம்பை அக்கினியில் உதறி போடுகிறான். உதறி போட்டுவிட்டு இப்பொழுது பாம்பை பார்த்தவர்கள் இப்பொழுது பவுலை பார்க்கிறார்கள். இவன் சடுதியில் வீக்கங்கண்டு சாவான் என்று. அவனுக்கு ஒன்றுமே நடக்கலை. கொஞ்ச நேரம் பார்க்கிறார்கள், அவன் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறான். ஐயோ, இவன் தேவன் என்று சொல்கிறார்கள். பார்த்தீர்களா? கொலைபாதகன் என்று சொன்னவர்கள் கொஞ்ச நேரத்திலே இவன் தேவன் என்கிறார்கள். ஏன்னா இந்த பாம்பு கடித்து உயிரோடு இருக்கவே யாரும் இல்லை. அவர்களுக்கு தெரியும் அந்த தீவிலே இந்த பாம்பு கடித்தால் என்ன ஆகும் என்று. அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. கொலைபாதகன் என்றவர்கள் தேவன் என்கிறார்கள். உதறி போடுவது பவுலினுடைய வேலை, பொறுப்பு. சேதம் ஒன்றுமில்லாமல் காப்பது கர்த்தரின் பங்கு. அப்படித்தாங்க நம்மளும். எத்தனை பேச்சுகள் வந்தாலும், எத்தனை அமுக்கங்களின் ஆவிகள் வந்தாலும், எதுவுமே நடக்காது என்று சொன்னாலும் நமக்கு ஒரு பொறுப்பு உண்டுங்க. அந்த பொறுப்பு என்ன? உதறி தள்ள வேண்டும். அந்த கழுதை எப்படி தள்ளிவிட்டு மேலே வந்ததோ அப்படி நான் உதறித்தள்ளு, அது நம்முடைய பொறுப்பு. அப்பொழுதுதான் கர்த்தர் கிரியை செய்வார். நீ உதறித்தள்ளு என்று ஆலோசனை கொடுப்பார். செய்வது நாம தானே செய்ய வேண்டும்.
நிறைய சத்தியங்களை கேட்கிறோம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அறிகிறோம். முதலில் அமுக்கத்திலிருந்து, சோம்பலிலிருந்து, முறுமுறுத்திலிருந்து, எனக்கு மட்டும் ஏப்பா, எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும்தான் இப்படி வருது, இந்த அங்கலாய்ப்பிலிருந்து நாம் தான் உதறிவிட்டு எழும்ப வேண்டும். உலகத்தில் எத்தனையோ பேருக்கு உண்டு, வீட்டுக்கு வீட்டு வாசுப்படி உண்டு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வெளியில் சொகுசாக காரில் போய்கிட்டு தான் பார்க்குறீர்கள். உள்ளே அவர்கள் அழுது கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியுமா? அவரே கையை பிடித்து ஏதோ அடையாளத்தை காட்டி ஆசீர்வாதத்தை முன்ருசி பார்க்க கொடுத்து நம்மை எழுப்பி விட்டால் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் விழுவோம். அதனால தான் அவர் நம்மளை எழுப்பி விடுவதில்லை. நீயே எழும்பு என்கிறார். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்களை நான் வாய்க்காமல் செய்கிறேன். பாம்பு கடிக்கும், ஆனால் அது விஷம் ஏறாமல் நான் பார்த்து கொள்வேன். பாம்பு கடிக்காது, எதிரி வரமாட்டான் என்று சொல்ல மாட்டேன். தள்ளுவதற்காகத்தான் பிசாசு ஏராளமான நபர்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறானே, நம்மளை எப்படியாவது கீழே தள்ள வேண்டும். அது அவனுடைய வேலை, அது அவன் வேலையை அவன் செய்கிறான். நம்ம வேலையை நாம் செய்யணும். இல்லை, ஒன்றுமே நடவாத போது, நடப்பதற்கு சாத்தியமே இல்லாத போது பிசாசு உனக்கு எல்லாம் நடக்காது. எங்கேயாவது இப்படி நடந்தது உண்டா? உன் வயசு என்ன? யோசித்து பார்த்தாயா? கற்பனைக்கு ஒரு அளவு இல்லையா? எத்தனை காலத்திற்கு அந்த வாக்கை பிடித்துக்கொண்டு நடப்பாய் என்று இடித்து தள்ளும்போது, அப்பாலை போ சாத்தானே, நான் கேட்டதையும் கொடுப்பார், கேளாதையும் கொடுப்பார், எதிர்பாராதையும் கொடுப்பார், எட்டி பிடிக்க முடியாத உயர்வையும் கொடுப்பார். என் கற்பனை சிறியது பிசாசே, என் கற்பனை சிறியது. என் அப்பாவோ கர்த்தரோ என்னை குறித்து உயர்வான திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, இதுவரை கர்த்தர் உங்களுக்கு செய்தவைகளை தொகுத்து நன்றி சொல்லி துதியுங்கள். அதுதான் எழும்புவது. உங்கள் வேலையை பாருங்கள். இதுதான் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பது. நேற்று செய்ததை விட இன்னும் இன்று சிறப்பாக உங்கள் வேலையை செய்யால், வீட்டு வேலையோ எந்த வேலையோ செய்யுங்கள். முடக்கி படுத்தாதீர்கள். படுத்தால் எழுப்பவே முடியாது, அவ்வளவுதான், முடித்து விடுவான். இதுதான் உதறிவிட்டு எழும்புவது என்பதாகும். நீங்கள் இணையாத நேரத்தில், இணையாத விதத்தில், கனவிலும் எதிர்பார்ப்பத சிறப்பு உங்களை தேடி வரும். தேடி வந்ததா இல்லையா? வேதத்தை பாருங்கள். ஏன் அப்படி உங்களுக்கு நடக்காது? நடக்கும். விசுவாசியுங்கள். யோசேப்பிற்கு ஒரு அதிகாரம் இருந்து, ஆதியாகமத்தில் 41ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்கள். அவன் பாட்டுக்கு ஜெயிலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். எப்பவும் போல விசாரித்து கொண்டிருந்தான். சந்தோஷமாகத்தான் இருந்தான். தேடி வந்தது, அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்தது. போனான், சொப்பனத்திற்கு பதில் சொன்னான், அதற்கு ஒரு விடுவியும் காட்டினான். 42வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எகிப்து தேசத்திற்கே அதிகாரியான். அல்லேலூயா! அப்படி நீங்கள் ஆவீர்கள். உங்களுக்கு அப்படி வரும். செய்யாத குற்றத்திற்கு தண்டனை. இது உதிரி போட்டுவிட்டு, எதிரி எதில் உதிரி போட்டுவிட்டான் என்பதை யோசித்து பாருங்கள். யோசேப்பு செய்யாத குற்றம் தானே, சின்ன பிள்ளை தானே. கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிறார். இதுக்குள்ள அவன் போட்டான். அவன் பார்வைக்கு எதுவும் தப்பாது என்பதில் உதிரி போட்டுவிட்டு ஜெயிலிலும் சந்தோஷமாக இருந்தான். அப்படி நீங்கள் உதிரி போடுங்கள். இதுவரை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார் என்பதில் உதிரி போடுங்கள். என்னை கைவிட மாட்டார் என்பதில் உதிரி போடுங்கள். நடக்காவிட்டாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறார், அவரை பரத்தில் சந்திப்பேன் என்று உதிரி போடுங்கள். இதுதான் எழும்பி பிரகாசிப்பது. பிசாசு வெட்கப்பட்டு துண்டை காணாம், துணியை காணாம் என்று ஓடி போவான். நீங்கள் தேடினாலும் காண முடியாது. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஏகப்பட்ட அனுபவங்கள் உண்டு. இதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது சொல்கிறான், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். சங்கீதம் 118:13. இதை நாம் தினமும் சோர்ந்து விழும்போது இருக்கும் சமயத்தில் சத்தமாக சொல்லிவிட்டு, இதோ கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார், கிருபை கொடுக்கிறார், என் வேலையை நான் சூப்பராக செய்வேன் என்று செய்ய வேண்டும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. சோர்ந்தோ மனம் கசந்தோ ஏக்கத்தோடு உட்கார்ந்தால் அப்படியே அமுக்கிவிடும் அந்த அமுக்கத்தின் ஆவி. எழும்பவே முடியாதுங்க. டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுவிடும், கோமாவில் கொண்டு போய் விட்டுவிடும். எல்லாரும் நமக்கு ஆறுதல் கூட்ட ஆரம்பித்து விடுவார்கள் செய்வதற்கு. இதற்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1-8 வரை வாசியுங்கள். பின் 18ஆம் வசனத்தை 19ஆவது வசனத்தை வாசியுங்கள். சாமுவேலும் அவனுடைய ஆட்களும், தாவீதும் அவனுடைய ஆட்களும் சேர்ந்து வெளியிலே போயிட்டு சிக்லாவுக்கு வருகிறார்கள். அங்கே தான் அவருடைய குடும்பத்தை வைத்திருக்கிறார்கள். இங்கே வந்து பார்க்கும்போது அமலேக்கர் வந்து அந்த இடத்தையும் சுட்டெரித்து விட்டான். அவங்க மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஆடுமா ஒன்றும் இல்லை. அழுகிறான், பெலன் கொல்ல மட்டும் அழுகிறான். தாவீது என்ன தவறு செய்தான்? எல்லாம் அவனோடு இந்த கூட்டாளியில் கல் எடுத்து கொண்டார். இவனால தானே நம்ம நம்முடைய மனைவி இழந்தோம், குழந்தைகள் இழந்தோம், பிள்ளைகளை இழந்தோம் என்று. இவன் என்ன செய்தான்? ஒன்று செய்யவில்லையே. அப்படித்தான் வரும். உடனே என்ன செய்தான் தாவீது? தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவருடன் கேட்கிறான், இந்த தண்டை நான் பின்தொடலாமா, பிடித்து கொள்வேனா என்று. பின்தொட, நீ பிடித்து கொள்வாய் என்றான்.
அதாங்க உதிரி போட்டு எழும்பினான். பின் தொடர்ந்தான். 18-19 வாசித்து பாருங்கள். அமலேக்கர் பிடித்து கொண்டு போன சகலத்தில் ஒன்றாகிலும் விடவில்லை. சிறிது பெரிது அத்தனையும் திருப்பி கொண்டான். கேட்டீர்களா? அவன் மட்டும் அன்றைக்கு படுத்திருந்தான், ஆனால் சோர்ந்து போயிருந்தான். கல்லறிந்தே கொண்டிருப்பார்கள். நீங்கள் குனிந்தால் பிசாசு குட்டி கொண்டே இருப்பான். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். எப்படி கீழ்ப்படுது? எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். தேனீக்கள் இப்பொழுது சுறுசுறுப்பாக இருங்கள். ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையை செய்யுங்கள். என் வேலையை நான் பார்க்கிறேன், கர்த்தர் தன் பங்கை நேர்த்தியாக செய்வார். இந்த சத்தியம் அறிந்திருப்பது நல்லது. செய்வதுதான் கீழ்ப்படிதல். பிசாசிற்கு எதிர்த்து நில்லுங்கள். கிடைக்காது, நடக்காது, சோம்பல், முறுவிறுப்பு, கொடுத்தல், குற்றப்படுத்தல், கம்பேர் பண்ணி பார்க்குதல், இதுதான் அவன் கொண்டு போடக்கூடிய குப்பைகள். அதை எதிர்த்து நில்லுங்கள், தட்டி விடுங்கள். அவன் ஓடியே போவான். எழும்பி நம்பிக்கையோடு செயல்படுவர்களாக கர்த்தர் தேடி போகிறார். யார் செயல்படுகிறார்களோ, யார் நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ, எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் சந்தோஷமாக இருக்கிறார்களோ, அவர்களைத்தான் கர்த்தர் போகிறார், கரம் பிடிக்கிறார். நன்றாக சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். தம் கரத்தை அவர் மீது வைக்கிறார். தம் மகிமையின் ஒளியை பிரகாசிக்க செய்கிறார். சின்ன தாவீது ஒளியை பிரகாசிக்க செய்தார். பெரிய கோலியாத்தை வீழ்த்தினார் ஒரு சின்ன கல்லாலே. யோசித்து பாருங்கள். தானியேல் மீது விழச் செய்தார். எதிரி நாட்டில் சொப்பனத்தையும் சொல்லி சொப்பனத்துக்கு பதிலும் கொடுத்தான். உயர்ந்த பதவி. இன்னும் நடக்கும், என்றும் நடக்கும், உங்களுக்கு நடக்கும், எனக்கும் நடக்கும். உங்களுக்கு ஞானம் கொடுத்து சின்ன காரியத்தை யாராலும் செய்ய முடியாத காரியத்தை உங்களை கொண்டு செய்ய வைப்பார். பின் பெரிய உயர்வுக்கு நேராக நடத்துவார். அலாக்காக தூக்கி வைப்பார். நம்புங்கள், உங்கள் வாழ்வு சீக்கிரம் நடக்கும். எப்பொழுது ஆத்துமாவிலே ஒரு எழுப்புதல் உங்களுக்கு இருக்கட்டும். சரீரத்தில் ஒரு சுறுசுறுப்பு இருக்கட்டும். இருதயத்தில் நன்றி பெருக்க இருக்கட்டும். நீங்கள் விரும்பினது, கேட்டவைகள், கேளாதவை உங்களை தேடி வரும். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீ செயல்படுகிறவர், நீ நீதி செய்கிறவர், நீ நீதியை சரி கட்டுகிறவர். நான் உம்முடைய பிள்ளை. நான் சுறுசுறுப்பாக இருப்பேன். எத்தனை அழுத்தங்கள், எதிர்வினைகள் என் மேல், என் எல்லையில் செயல்பட்டாலும் உங்கள் கிருபையின் திரட்சியை கொண்டு முறியடிப்பேன். எழும்புவேன். என் வேலையை பார்ப்பேன். உங்களது கிரியைகளின் முடிவையும் நான் பார்ப்பேன். என் எல்லையில் செய்வீர், பெறுவேன், அனுபவிப்பேன், சாட்சியாக இருப்பேன். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள், என்னை கீழே தள்ள பிசாசு என்ன செய்கிறான் என்பதை யோசிக்க கூட நேரம் இல்லாமல் பிஸியாக இருப்பேன். கர்த்தரின் கையை பிடித்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா.